ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்குறோம்னா, ஒரு தெலுங்கு படமான நவீன் சந்திரா, திவ்யா பிள்ளை மற்றும் பலர் நடித்த கருணாகுமார் இயக்கத்தில் வெளியே வந்த அணி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, அதாவது ஒரு குடும்பம் மூட நம்பிக்கை போகுது, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் என்னென்ன விளைவுகள் நம்பி வருதுங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நவீன் சந்திரா ஆரம்பத்திலே அவருக்கு வேலை போயிடுது. அந்த வேலை எதுக்காக போது அவர் என்ன பண்ணாருங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காமிக்கல. அவங்க குடும்பத்தையே அவங்க மனைவி தான் வழி நடத்திட்டு வராங்க. அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூல்லையே அவங்க பொண்ணு படிக்குது. நவீன் சந்திரா வேலை போனதுக்கப்புறம் அவருக்கு வேலைக்கு போக பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி மந்திரம் மாந்திரியங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. அது எதுக்கு கற்றுக்காரு, ஏன் கற்றுருக்காருன்னு நம்மளுக்கு தெளிவாகவே புரியல. கடைசியில் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தனது மனைவி கிட்ட அங்கங்கே சண்டை போடுற காட்சியாக இருக்கட்டும், மனைவியை வெளியே தங்க சொல்லிட்டு ஒரு 10 நாள் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கருப்பு பூனை வச்சு ஒரு விதமான மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு தனது குழந்தையே வழிகேடாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்க மனைவிக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்தில் மனைவியை வழிகட்டாமல் வற்புறுத்தி தனது குழந்தையே பலிகடாக வச்சு சில மந்திரத்தெல்லாம் போட்டு வாழ்க்கையில் முன்னேறி வராதாங்கிறத இந்த படத்தில் முழுசாக காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பார்க்கும்போது நவீன் சந்திரா ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த படத்தில் பார்க்கும்போது அவர் எனக்கு வில்லனாக தான் தோன்றுறாரு. உங்களுக்கு பார்க்கும்போது தோணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்லா இருந்த குடும்பத்தை மந்திரம் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் இந்த மாதிரி பண்ணி முன்னேறி வர முடியுமான்னு எனக்கு தெரில, சத்தியமாக தெரில. ஆனால் அவர் இந்த படத்தில் அப்படி தான் கொண்டு வந்திருக்காரு. அதாவது அவங்க குடும்பத்தில் அவங்க மனைவி பொறுப்பை வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து ஒரு நல்ல வழியாக தான் குடும்பத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் காசு பத்தாமல் இருக்கும். ஆனால் இவர் குடும்பத்தில் அங்கங்கே பிரச்சனை வருது, பிரச்சனைக்கான காரணமே இவராக தான் இருப்பார். ஏன்னா ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தால் இந்த மாதிரி நிலைமையில வந்திருக்காரு. அவரே பிரச்சனைங்க காரணமாக இருந்துட்டு மந்திரம் பண்ணால் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனது மனைவி மகளையே பலிகேடாக்கி இல்லை இவர் மட்டும் சுயநலமாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சில வேலையெல்லாம் பண்ணுறதுனால அவர் இந்த படத்தில் எனக்கு ஒரு வில்லன் மாதிரி தான் தோன்றுறாரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தோணும். அதாவது அந்த குழந்தை ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அப்பாவோட இதாக்கெலாம் அந்த குழந்தைக்கு அப்பாவோட செயலுக்கு அந்த குழந்தைக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறதுக்காக இந்த குழந்தை சில விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிற விஷயமா இருக்கட்டும், அதுவும் டேரக்டர் நல்லாவே கொண்டு வந்தாருன்னு சொல்லுவார்ல. அவங்க மனைவியோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்மத்துக்கு அவங்க மனைவி குழந்தைக்கு போகும்போது அங்கே ஒரு ஆஸ்மத்தில் இருக்க ஒரு பெரியவர் இந்த குழந்தை இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சகோதரராகவே மாறிக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியும் நல்லா இருந்துச்சு. இதில் தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இதுக்கு மேலே இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸ்லேயாவது ஏதாவது ஒரு நல்ல எண்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு சோகத்தை தான் இந்த படம் தருது. சில இடத்துல அங்கங்கே போர் அடிக்கிற காட்சிகளாகவே ஸ்லோவாகவே படம் போயிட்டுருக்கனால நம்மளுக்கு எதுவும் பிடிக்கல. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாங்கிறவன் சொல்லணுமா, சொந்த ஒர்க்கை வேலையை எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி மூட நம்பிக்கையாக போனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு இந்த படத்தில் அதையும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். இந்த படமானது சன் நெக்ஸ்ட் ஓடிடியிலே தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணுங்கிறவங்க போய் பாருங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. பாய்.